Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஜெனரல் தமிழ்ல இருந்து ஒரு டாபிக் பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஜெனரல் தமிழோட கிளாஸ் 27. ஸோ இந்த 27th கிளாஸ்ல நம்ம பார்ட் ஏல இருக்கிற விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் அப்படின்ற டாபிக் பார்க்க போறோம். ஸோ இது பார்ட் ஏல 16th டாபிக். ஸோ ஆல்ரெடி நம்ம 15th டாபிக் வரைக்கும் நம்ம வீடியோ கிளாஸஸ் வந்து பார்த்தாச்சு. எல்லாமே வந்து ஃப்ரீ சோர்ஸாக தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல்ஸும் வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல்னா என்ன, அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்ற அந்த டாப்பிக்கை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாடம் 16 டாபிக் வந்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து இந்த கொஸ்டின் வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விடை கொடுத்துருவாங்க. அந்த விடைக்கான வினாவை வந்து நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்தியா தான் என்னுடைய மோட்சம் என்று பாரதியார் கூறுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சர். ஸோ இந்தியா தான் என்னோட மோட்சம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த இந்தியா தான் என்னுடைய மோட்சம் அப்படின்றதுக்கு நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணணும். அதில் 4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 4ல் எது கரெக்டு? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, பாரதியார் எதிர்பார்த்தது என்ன? ரெண்டாவது வந்து மோட்சம் என்று எதனை கூறலாம்? மூணாவது வந்து இந்தியா தான் என்னுடைய மோட்சம் என்று கூறியவர் யார்? நாலாவது பார்த்தீங்கன்னா, பாரதியாரின் கனவு யாது? ஸோ இதில் 4ல் எது வந்து கரெக்டான கொஸ்டின் வந்து இந்த ஆன்சருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்லி கொடுக்க போகிற கண்டென்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கேள்விகளை உருவாக்குவதற்கான நிபந்தனை. ஸோ என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, கேள்வி எப்படி உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா எழுவாயின்னு ஒன்று இருக்கும், பயனிலைன்னு ஒன்று இருக்கும். அப்படி இருக்கிற வாக்கியத்தில் பயனிலையோட மீது தான் நம்ம வினாவை வந்து அமைக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வேலன் படித்தான். ஸோ வேலன்றது எழுவாய், படித்தான் அப்படின்றது பயனிலை. ஸோ இந்த பயனிலை மீது தான் நம்ம வினாவை வந்து அமைக்கணும். அப்போது யார் படித்தான் அப்படின்னு கேட்டாதான் கொஸ்டின் வந்து கரெக்டாக. அதை விட்டுட்டு வேலன் என்ன செய்தான் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஸோ எழுவாய் பயனிலைன்னு இருந்தால் பயனிலை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணணும். ஸோ அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, பயனிலையில் உண்டு இல்லைனா இல்லை அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அந்த பயனிலையோடு ஆ இல்லைனா ஓ சேர்த்து வினா வந்து வரும். ஸோ திருக்குறளை போற்றாத நாடு இல்லை. ஸோ நாடு இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்றது வந்திருக்கு. அப்போது திருக்குறளை போற்றாத நாடுண்டோ அப்படின்னு சொல்லி கேட்டாதான் திருக்குறளை போற்றாத நாடு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால இங்கே வந்து ஓ அப்படின்ற பயனிலையோட விகுதி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்டு இல்லைன்னா வந்துச்சுன்னா ஆ இல்லைனா ஓ அப்படின்ற விகுதியை வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து விடையில் வந்து எண்ணிக்கை வந்துச்சுன்னா 1 2 3 அப்படின்ற எண்ணிக்கை வந்துச்சுன்னா எண்ணிக்கையை வினாவாக வரும். ஸோ எண்ணிக்கை தான் வினாவாக வரும்னு சொல்கிறாங்க. ஸோ சிலப்பதிகாரம் 3 காண்டங்களை உடையது. அப்போது இதுதான் வந்து எண்ணிக்கை. ஸோ எண்ணிக்கை தான் வினாவில் வந்து வரணும். ஸோ சிலப்பதிகாரம் எத்தனை காண்டங்களை உடையது அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ எத்தனைனா 3 காண்டங்களை உடையது. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு பேசிக்காக இருக்கிற கண்டிஷன்ஸாக இருக்குது. ஸோ இதை 3 தெரிஞ்சாலே உங்களால் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக வந்து கொஸ்டினை வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ இப்போது வினா அப்படின்னா என்ன? ஸோ வினா அப்படின்றது நம்ம ஒருத்தரை வந்து வினாவுதல் தான் என்னன்னு சொல்லுவோம், வினா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த வினா வந்து மொத்தம் 6 வகையாக இருக்குது. உங்களுக்கு மேபி ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு அது எவ்வகை வினா அப்படின்னு கூட கேட்கலாம், விடையை கொடுத்துட்டு எவ்வகை விடைன்னு கேட்கலாம். ஸோ அதனால வினாவோட டைப்ஸும் விடையோட டைப்ஸுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ அதனால இந்த டைப்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ மொத்தம் 6 டைப்ஸ் இருக்குன்னு சொன்னோம். ஸோ ஒன்று வந்து அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அறிவினா அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்க போகிற கேள்விக்கு வந்து என்ன தெரியும்னா விடை வந்து தெரியும். தெரிஞ்சும் மற்றவங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, கேட்குற கேள்வியை தான் அறிவினா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அறிவினானா உங்களுக்கு அறிந்த ஒரு காரியத்தை இன்னொருத்தவங்கக்கிட்ட நம்ம வந்து கேட்குறது தான் அறிவினா. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உயிரெழுத்துக்கள் எத்தனை? ஸோ உங்களுக்கு உயிரெழுத்துக்கள் எத்தனைன்றது தெரியும், ஆனால் மற்றவங்களுக்கு தெரியுதான்னு நீங்கள் கொஸ்டின் பண்ணுறீங்களா, அதுதான் வந்துட்டு அறிவினா. அடுத்து வந்து அறியா வினா. ஸோ அறியா வினைனா உங்களுக்கு ஒன்று தெரியாத ஒன்றை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் மற்றவங்க கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா அது என்ன வினா? அறியா வினா. ஸோ இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, ஐயா இச்செய்யுளின் பொருள் யாது? ஸோ ஒரு செய்யுளோட பொருள் தெரியாத போது நம்ம இந்த செய்யுளோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை அறிஞ்சிக்கிறதுக்காக கேட்குறீங்க அப்படின்னா அது வந்து அறியா வினா.
அடுத்து வந்து ஐய வினா. ஸோ ஐய வினா அப்படின்னா தமக்கு ஏற்பட்டுள்ள ஐயத்தை போக்கிக் கொள்ள வினாவுவது. நமக்கு வந்து ஒரு பயம் வந்திருக்கும், அந்த பயத்தை வந்து போக்குறதுக்காக கேட்குற வினா. அக்கா நான் போடும் கணக்கு சரியா? ஸோ கணக்கு போட்டுட்டே இருக்கும்போது அது சரியா தப்பான்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் கொஸ்டின் பண்ணுறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐய வினா. ஸோ ஒரு பயத்தோட இருக்கும்போது அந்த பயத்தை போக்கிக் கொள்ளும் போது நம்ம கேட்குற கேள்வி ஐய வினா. ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு 2 விதமான சயின்ஸ் மெட்டீரியலும் ஜியாகிரஃபிக்கு ஒரு புக்கும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வால்யூமில் ஃபிசிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும், 2வது சயின்ஸ் வால்யூமில் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் கவர் ஆகும், அண்ட் இதில் வந்துட்டு ஜியாகிரஃபி வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ எல்லாமே வந்துட்டு டாபிக் வைஸ் கண்டென்ட், புக் பேக் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், டூ யூ நோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த புக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இந்த புக் இருந்தாலே உங்களால் இந்த சப்ஜெக்ட்டில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். நம்ம வெப்சைட்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேங்க்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இதுவும் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும், பின்னாடி ஆன்சர் கீ இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குற ஒரு நோட்டாகவும் யூஸ் பண்ணலாம், மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் பேங்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் நம்ம சேனல்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம், அண்ட் அமேசான்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கொழல் வினா. கொழல் வினா அப்படின்னா ஒரு பொருளை வந்து வாங்கும் கருத்துடன் பிறரிடம் வினாவுவது. பச்சை பயிறு உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நீங்கள் பச்சை பயிறு உள்ளதான்னு எது கேட்குறீங்க, அவங்க கிட்ட இருந்து அந்த பொருளை வாங்குறதுக்காக கேட்குறீங்க. ஸோ அதனால இப்படி ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்குறத கருதி நம்ம மற்றவங்க கிட்ட வினாவுறது கொழல் வினா. அதுவே கொடை வினா அப்படின்னா பிறருக்கு ஒரு பொருளை கொடுக்கும் எண்ணத்துடன் அவங்க கிட்ட வந்து நம்ம வினாவுறது. காசு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஸோ காசு வேண்டுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் அவங்களுக்கு வந்து காசு இல்லைன்னா கொடுக்கறதுக்காக கேட்குறீங்க. ஸோ கொடுக்குற எண்ணத்தோட கேட்டால் அது வந்து கொடை வினா, ஒருத்தவங்க கிட்ட இருந்து வாங்குற எண்ணத்தோட கேட்டால் அது வந்து கொழல் வினா. ஸோ லாஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏவல் வினா. ஸோ ஏவல் வினானா ஒருவர் ஒரு செயலை செய்யும் பொருட்டு வினாவுவது. ஸோ வீட்டு பாடம் செய்தாயா? ஸோ செய்யலைன்னா செய்ய அப்படின்னு சொல்றதுக்காக ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த செய்யறதுக்காக நம்ம கொஸ்டின் பண்றது ஏவல் வினா. ஸோ அறிவினா என்ன, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சு நீங்க கொஸ்டின் பண்ணீங்கன்னா அது அறிவினா. அறியா வினானா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஸ்டின் பண்றது அறியா வினா. அதுவே வந்து ஒரு ஐயத்தோட அந்த ஐயத்தை போக்கிக் கொள்றதுக்காக கேட்கறது ஐய வினா. நெக்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க கிட்ட வந்து ஒரு காரியம் இருக்கான்னு கேட்டா அவங்க கிட்ட வந்து வாங்குற நோக்கத்தோடு கேட்டா அது கொழல் வினா. ஒருத்தவங்க கிட்ட வந்து ஒரு பொருளை வந்து கொடுக்குற எண்ணத்தோடு கேட்டா அது கொடை வினா. ஒருத்தவங்களை ஒரு செயலை வந்து செய்யும் பொருட்டு கேட்கறது வந்து ஏவல் வினா. அடுத்து வந்து விடை. ஸோ விடையில மொத்தம் 8 டைப்ஸ் வந்து இருக்கு. அதுல முதல் 3, அதாவது சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, இது 3 என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு வெளிப்படை விடைகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மீதி இருக்கிற 5 என்ன சொல்றாங்கன்னா குறிப்பு விடைகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சுட்டி விடை. சுட்டி விடை அப்படின்னா என்னன்னா ஒரு வினாவின் கேள்விற்கு சுட்டி காட்டி விடை கூறுவது சுட்டி விடை அப்படின்னு அர்த்தம். கடை தெரு எங்குள்ளது அப்படின்னு சொன்னா வலது பக்கத்தில் உள்ளது. ஸோ சுட்டி காட்டுறோம். ஸோ கரெக்டா இந்த இடத்துல தான் வந்து இருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்றது தான் என்னன்னு சொல்றாங்கன்னா சுட்டி விடை. இப்போ உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த தெருவுல இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்றோம்ல, அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா சுட்டி விடை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ சுட்டி காட்டி சொல்றது. அடுத்து வந்து எதிர்மறை விடை. நாம் கேட்கும் கேள்விற்கு எதிர்மறையாக விடை கூறுவது எதிர்மறை விடையாகும். கடைக்கு போவாயா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு போக மாட்டேன். ஸோ ஒரு பெண்ணு தரியா அப்படின்னு கேட்டால் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆப்போசிட்டா தரமாட்டேன் அப்படின்னு ஆப்போசிட்டா சொல்றது தான் என்னன்னு சொல்றாங்கன்னா எதிர்மறை விடை. அடுத்து வந்துட்டு நேர் விடை. ஸோ நம்ம கேட்குற கேள்விக்கு உடன்பட்டு விடை கூறுவது நேர் விடை. ஸோ நாளைக்கு கல்லூரிக்கு செல்வாயா அப்படின்ற கேள்விக்கு செல்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே. ஸோ நேராக வந்துட்டு இப்போ வந்து முன்னாடி எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்கும்போது போவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்ன விடை? நேர் விடை. அதுவே போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது எதிர்மறை விடை. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். அடுத்து வந்து ஏவல் விடை. ஸோ ஒரு கேட்கப்படும் கேள்விக்கு கேட்பவரை ஏவுதல். ஸோ ஒருத்தர் கேள்வி கேட்கும் போது அவங்களையே வந்துட்டு ஏவுற மாதிரி பதில் சொன்னா அது என்ன விடைன்னு பார்த்தீங்கன்னா ஏவல் விடை. கடைக்கு செல்வாயா அப்படின்ற கேள்விக்கு நீயே செல், அதாவது அவங்க ஒரு ஹெல்ப் உங்ககிட்ட கேட்கும் போது நீங்களே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் என்னன்னு சொல்றாங்க ஏவல் விடை அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து வினா எதிர் வினாதல் விடை. அப்படின்னா நாம் கேட்கும் கேள்விகளுக்கு விடையை வினாவை போலவே கூறுறது தான் வந்துட்டு வினா எதிர் வினாதல் விடை. கடைக்கு செல்வாயா அப்படின்றதுக்கு நீ செல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்கள திருப்பி நம்ம என்ன பண்றோம் அதே விஷயத்தை வச்சு குவெஸ்டன் பண்றோம். அதை தான் என்னன்னு சொல்றாங்க வினா எதிர் வினாதல் விடை. அடுத்து வந்துட்டு உற்றது
விடை. ஸோ வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறல், உற்றது உணர்தல் விடை. ஸோ ஒரு வினாவும் போது ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்த வந்து அதுக்கு விடையா சொல்றது பேர் தான் வந்து உற்றது உரைதல் விடை. நீ பாடுவாயா அப்படின்னு கேட்டா பல் வலிக்குது. ஸோ பல் வலிக்குது, என்னால் பாட முடியாது. ஸோ பல் வலிக்குது அப்படின்றது ஆல்ரெடி நேர்ந்தது. அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேர்ந்த காரியத்தை சொல்றனால அது வந்து உற்றது உரைதல் விடை. நெக்ஸ்ட் வந்து உருவது கூறல் விடை. நம்ம கேட்குற கேள்விக்கு தனக்கு நிகழப்போகும் ஒன்றை கூறுனாங்கன்னா அது என்னன்னு சொல்றாங்கன்னா உருவது கூறல் விடை. ஸோ கடைக்கு செல்வாயா அப்படின்னா கால் வலிக்கும். ஸோ கடைக்கு போனால் கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லி நடக்க போறத சொல்லுவது என்னன்னு சொல்றாங்கன்னா உருவது கூறல் விடை. அடுத்து லாஸ்டா வந்து இனமொழி விடை. ஸோ நம்ம கேட்குற கேள்விக்கு அதற்குரிய விடை கூறாம வேறு ஒரு விடையை கூறுவது இனமொழி விடை. நீ பாடுவாயா அப்படின்னு கேட்டா நான் ஆடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் வந்து இனமொழி விடை. ஸோ 8 டைப் என்ன? சுட்டி விடை. சுட்டி விடைனா கரெக்டான ஆன்சரை வந்து சுட்டி காட்டி சொன்னா சுட்டி விடை. எதிர்மறை விடைனா கேட்குற கேள்விக்கு ஆப்போசிட்டா ஆன்சர் பண்ணா அது வந்து எதிர்மறை விடை. நேர் விடைனா கேட்குற கேள்விக்கு கரெக்டா ஆன்சர் பண்றது வந்து நேர் விடை. ஏவல் விடைனா கேட்குற கேள்விக்கு அவங்களே வந்துட்டு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது ஏவல் விடை. அதுவே வந்து வினா எதிர் வினாதல்னா கேட்குற கேள்விக்கு அவங்கள ஆப்போசிட்டா இன்னொரு கேள்வி கேட்டா அது வினா எதிர் வினாதல் விடை. நெக்ஸ்ட் வந்து உற்றது உரைத்தல் விடைனா கேட்குற கேள்விக்கு ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்த வந்து பதிலாக சொல்றது. அதுவே உருவது கூறல் விடைனா ஒரு கொஸ்டின் பண்ணாங்கன்னா அது நடக்க போற ஒரு இதை வந்து விடையா சொல்றது. அடுத்து இனமொழி விடைனா கேட்குற கேள்விக்கு வந்து வேற ஒரு பதில் சொன்னா அது வந்து இனமொழி விடை. ஸோ வினா வந்து 6 வகைப்படும், விடை வந்து 8 வகைப்படும். ஸோ இப்போ வந்து தேர்வில் கேட்ட கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் வந்து மார்க் பண்ணலாம். ஸோ இந்தியா தான் என்னுடைய மோட்சம் என்று பாரதியார் கூறினார். ஸோ இந்தியா தான் என்னுடைய மோட்சம். ஸோ நம்ம இப்படி கொடுத்தாங்கன்னா என்ன சொன்னோம்? பயனிலை மீது தான் வந்துட்டு நம்ம வினாவை வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இங்கே வந்து பாரதியார் தான் என்ன பண்ணுறாரு? இந்தியா தான் என்னுடைய மோட்சம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பாரதியார் தான் வந்துட்டு சப்ஜெக்டாக இருக்காரு. அப்போது இந்தியா தான் என்னுடைய மோட்சம் என்று கூறியவர் யார் அப்படின்ற வினா தான் வந்துட்டு இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்தியா தான் என்னுடைய மோட்சம்னு கூறியது பாரதியார் அப்படின்னு சொல்லலாம் விடை. அடுத்து எனக்கு கதை எழுத தெரியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லைன்னா உனக்கு எழுத தெரிந்த கதை யாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரணும்? எந்த கதை எழுதுனாங்களோ அதுதான் ஆன்சராக வரணும். அடுத்து உனக்கு தெரிந்த கதைகள் என்னென்ன அப்படின்னா இதுவும் வந்து என்னென்ன கதைகள் வரணுமோ அப்படிதான் வரும். உனக்கு தெரிந்த கதைகளை கூறுனா என்னென்ன கதைகள் அவங்களுக்கு தெரியுமோ அதெல்லாம் வந்து கூறணும். பட் இங்க என்ன ஆன்சரு? உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா எனக்கு கதை எழுத தெரியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ ஆமா எனக்கு கதை எழுத தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணும். கூட வினாவோட வகையும் விடையோட வகையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்ட் ஏல இருக்கிற 17வது டாப்பிக்கை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே ஃப்ரீ வீடியோ கோர்சஸ் தான். ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் தான் நீங்கள் வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை பே பண்ணி வாங்கிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இதில் இருந்தே நோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை மாதிரி வீடியோ கிளாஸஸ் வந்து டாபிக் வைஸ் போடுறத பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.